வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி இந்த போயமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் அவர் ஒரு இளைஞருக்கும் ஒரு வயதான ஒரு பெண்மணிக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, பார்த்து பேசுகிறது, ரொம்ப நெருக்கமான நட்பு இல்லாமல் வெறும் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறது, அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த இளைஞருக்கு அவரால் அந்த பெண்மணியோடு சேர்ந்து ஒரு நட்பான முறையில் பழக முடியல. அது அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த இளைஞர் எலியட் மாதிரியும், அந்த வயதான பெண்மணி யாருன்றது எலியட்டோடைய ஒய்ஃபான வேலரி எலியட் சொல்லியிருக்காங்க. அது ஆட்லின் மஃபெட்ன்ற பெண்மணி. இவங்க கொஞ்சம் பணக்காரங்க, பாஸ்டனில் வாழறாங்க. இவங்க ஹார்வர்ட் அண்டர் கிராஜுவேட்ஸை டீ சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க. அப்படி தான் எலியட்டும் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்றத மனைவி சொல்கிறாங்க. அந்த பெண்மணி நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க எலியட்டோட நட்பாக இருக்கிறதுக்கு, நல்லபடியாக நெருக்கி பழகிறதுக்கு. ஆனால் எலியட்டுக்கு என்னவோ சங்கோச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் நமக்கு சொல்லுது. அதே சமயத்தில் இவர் 3 வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. 3மே வேறு வேறு சீசனில் அந்த பெண்மணியை பார்த்து பேசினது தான் இந்த போயமில் சொல்லியிருக்காரு. முதல் வாட்டி போகும்போது அது ஒரு டிசம்பர் மாதம் மதிய வேலை. அங்கே அப்போ தான் அவங்க ஒரு பியானோ ரெசைட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பியானோ ரெசைட்டல் பண்ணது ஒரு போலிஷ் பியானிஸ்ட். அவர் சாப்பின் ப்ரிலூட்ஸ் வாசிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இவர் வாசிக்கிறது நல்லா இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய கான்சர்ட் ஹால் அதை வச்சிருக்கூடாது, ஒரு சின்ன கேதரிங்காக வச்சு ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் நெருக்கமானவங்க இருந்து கேட்டிருந்தா அந்த இசை இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த போயம் ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இவர் எழுதியிருப்பார். அந்த ஸ்பீக்கர் அந்த மியூசிக்கல் இமேஜரை பற்றி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மியூசிக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருந்ததுன்னு போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நட்புன்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு உணர்வு, அதில் சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களோடு அந்த மாதிரி உணர்வு வரும்போது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த அளவுக்குலாம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாரு. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இந்த வாழ்க்கையே ஒரு பயங்கரமான ஒரு கனவு மாதிரி, நைட்மேர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் திரும்பி இந்த மியூசிக்கல் இமேஜரை பற்றியே பேசுகிறாரு. போர்டமுக்கும் அதுக்கும் பற்றி கான்ட்ராஸ்ட் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மியூசிக்கல் கான்சர்ட்லாம் போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் எழுந்து வெளியில் போய் அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்வாங்க. வெளியில் கொஞ்ச நேரம் போவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லைன்னா இப்போ என்னென்ன எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் பியர் குடிச்சிட்டு வருவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது ஒரு கான்சர்ட் போர் அடிச்சிச்சுன்னா மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்றது இங்கே சொல்கிறாரு. அடுத்த சந்திப்பு ஏப்ரல் மாதத்தில் நடக்குது. இப்போ அவங்க இவர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இளைஞராக இருக்க, உனக்கு நிறைய விஷயம் புரியாதுன்னு போது இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கும்போது அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த பெண்மணி அந்த ஸ்ப்ரிங் டைம் அவங்க சொல்கிறாங்க, அந்த சீசன் நான் ரொம்ப அனுபவிப்பேன், ஏன்னா அது ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சீசன் சொல்லிட்டு அந்த இளைஞரை அவங்க நல்லா பாராட்டுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோடய உணர்வுகள் நல்லா புரிஞ்சுக்கிற, என்கிட்ட பேசும்போது நல்லபடியாக நீ சில விஷயங்களை வெளிப்படுத்துகிற, ஆனால் உனக்கு நான் என்ன செய்வேன் தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, நான் என் வாழ்க்கையோட கடைசியில் இருக்கேன்னு. இதை கேட்கும்போது அந்த ஸ்பீக்கருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன சொல்கிறதுன்னும் புரியல. அதே சமயத்தில் நம்ம அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் எதையா ஒன்று சொல்லணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா அவரோட மார்னிங் ரொட்டீன் ரொம்ப எலுக்குவாக இருக்கும். அவர் ஒரு பார்க்குக்கு போவார், அங்கே நியூஸ் பேப்பர் படிப்பார், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று அவர் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் தான் அவர் பார்ப்பாரே தவிர மற்றபடி அந்த நியூஸ் பேப்பர்லேயே முழுகிடுவார். அந்த மாதிரியே பழகப்பட்டவருக்கு இப்போ என்ன பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அடுத்த சந்திப்பு அக்டோபர் மாதத்தில் நடக்குது. இப்போ திரும்பி அந்த இளைஞர் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காரு. அப்போ அவங்க பேச்சு மூலமாக நமக்கு தெரியுது இவர் வெளிநாட்டுக்கு போக போகிறாருன்னு. அவங்க கேட்குறாங்க, அங்கேருந்து எனக்கு லெட்டர்ஸ் எழுதுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோடு சொல்கிறாங்க, எல்லாருமே நம்ம ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஆகிடுவோன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் தெரியல, நம்ம அந்த அளவுக்கு நட்பு இன்னும் உறுதிப்படுத்திக்கல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு திரும்பி என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது, திடீர்னு ஒரு மதிய வேலையில் அவங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா எமோஷ்னலாக அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடும்.
ஏன்னா அடடா இந்த பெண்மணி வந்து மரண தருவாயில் அந்த வயசான காலத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கலாமே நம்ம நினைப்போமே அப்படின்னும் யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் அவரால் என்ன செய்ய முடியும்னு தெரியல. அதனால் ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அந்த பரிதாப நிலையிலேயே அவர் வந்து இந்த போயமை முடிச்சிருக்காரு. இப்போ இந்த போயமோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜூ ஆஃப் மால்ட்டாவில் இருக்கிற லைன்ஸ் எடுத்திருக்காரு. Thou hast committed fornication, but that was in another country, and besides the wench is dead. இந்த லைன்ஸோட இந்த போயம் ஆரம்பிக்கிறாரு. Among the smoke and fog of a December afternoon, அது ஒரு டிசம்பர் மத்தியான வேலை, you have the scene arrange itself as it will seem to do, with I have saved this afternoon for you and 4 wax candles in the darkened room. இப்போ வந்து அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, இந்த மத்தியானத்தை உனக்காகவே நான் வந்து ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூமில் ஒரு 4 வேக்ஸ் கேண்டில்ஸ் இருக்குது, மற்றபடி இருட்டாக இருக்குது. 4 rings of light upon the ceiling overhead. அதே மாதிரி சீலிங்கில் ஒரு 4 லைட்டு, பெரிய ரூமாக இருக்கும். அண்ட் அட்மாஸ்ஃபியர் ஆஃப் ஜூலியட் ஸ்டார்ம், இவருக்கு வந்து அது ஜூலியட்டோட கல்லறை மாதிரி இருக்குது. Prepared for all the things to be said and left unsaid, we have been, let us say, to hear the latest pole transmit the preludes through his hair and fingertips. இவங்க வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் போயிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு போலிஷ் பியானிஸ்ட் தான் வந்து வாசிச்சிருக்காரு. அவர் வந்து ப்ரிலூட்ஸை வந்து அவர் வந்து வாசிச்சிருக்காரு. So intimate this Chopin that I think his soul should be restructured only among friends, some 2 or 3 who will not touch the bloom that is wrapped and questioned in the concert room. இப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கான்சர்ட்டு ஒரு சின்ன கேதரிங், ஒரு 4-5 பேர் மட்டும் இருக்கிற இடத்துல அவர் வாசிச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இசை வந்து நம்மளை தொடும். இவ்வளோ பெரிய கான்சர்ட் ரூமில் வச்சா ஆளாளுக்கு ஒரு கேள்வி வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இசைக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. And so the conversation slips among velveities and carefully caught regrets through unattuned tones of violence mingled with remote corners and begins. இந்த மாதிரி அவங்க பேச்சு போயிட்டே இருக்குது. You do not know how much they mean to me, my friends, and how rare and strange it is to find in a life composed so much of odds and ends. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாது என் நண்பர்கள் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் நிறைய ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இருக்குது. For indeed I do not love it, you knew, you are not blind, how keen you are. To find a friend who has these qualities, who has and gives those qualities upon which friendship lives. ஏன்னா ஒரு நண்பர் அமைகிறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிரந்தரமாக இருக்கணும், நீடித்து இருக்கணும்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நமக்கு கிடைக்கணும். How much it means that I say this to you, without these friendships life what catch mere. ஏன்னா இந்த நட்புன்றது ஒன்று இல்லைன்னா இந்த வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்படின்றாங்க. Among the winds of the violence and the arteries of cracked cornets, inside my brain a dull tom-tom begins, absurdly hammering a prelude of its own, capricious monotone. That is at least one definite false note. Let us take the air in a tobacco trance, admire the monuments, discuss the late events. இப்போ ஒரு மனசில் என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் இருக்கும், அங்கே வந்து நமக்கு அந்த நோட்ஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் நோட்டாக இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவோம், வெளியே போய் கொஞ்சம் காற்று வாங்குவோம், இல்லைனா ஸ்மோக் பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டுருப்போம். இப்போ என்ன நடக்குது, லேட் இவெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டாக வாட்சஸ் பை த பப்ளிக் கிளாக்ஸ், தென் சிட் ஃபார் half an hour and drink a box. அதே மாதிரி நம்மளோட கடிகாரத்தை அங்கே இருக்க பப்ளிக் கிளாக்லேருந்து நம்ம கடிகாரம் சரியாக இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிப்போம். அப்புறம் ஒரு 1/2 hour உட்காந்து நம்மளுடைய ட்ரிங்க்ஸை குடிப்போம். Now that lilacs are in bloom, she has a bowl of lilacs in her room and twists one in her fingers while she talks. Ah, my friend, you do not know. இப்போ அடுத்த சீசன், இந்த சீசனில் வந்து லிலியாக்ஸ்லாம் நல்லா ப்ளூமாக இருக்கிறதுனால அவங்க ரூம்லேயும் லிலியாக்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க விரலில் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நண்பரே உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. You do not know what life is. You who hold it in your hands. Slowly twisting the lilac stalks. You let it flow from you. You let it flow. ஏன்னா இப்போ நீ இளமையில் இருக்க, அதனால உனக்கு வந்து காலத்தோடைய அருமை வந்து தெரியாது. ஏன்னா எல்லாமே உன் கையில் இருக்குது. நீ அப்படியே தான் அதை வந்து கடந்து போயிட்டே இருப்ப. And youth is cruel and has no remorse and smiles at situations which it cannot see. I smile of course and go on drinking tea. ஏன்னா இந்த இளமை வந்து எப்படின்னா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் வந்து சிரிச்சுக்கிட்டு எதையுமே வந்து பார்க்காம போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. அதனால் இவரும் ஸ்மைல் பண்ணிட்டு டீ குடிச்சிக்கிட்டே இருக்காரு. Yet with these April sunsets that somehow recall my buried life and Paris in the spring, I feel immeasurably at peace and find the world. ஏன்னா இந்த ஏப்ரல் சன்செட்லாம் பார்த்திங்கன்னா
என்னோடய கடந்த காலம் பரீட் லைஃப்னால் கடந்த காலம், அதுவும் பாரிஸில் ஸ்ப்ரிங்கில் இருக்கணும். அவ்வளோ அமைதியாக உலகத்தோடைய சந்தோஷத்தில் நம்ம அனுபவிக்கலாம். டு பி வண்டர்ஃபுல் அண்ட் யூத்ஃபுல் ஆஃப்டர் ஆல். ஏன்னா வந்து அந்த இளமை, அந்த வண்டர்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. The voice returns like the insistence out of tune of a broken violin on an August afternoon. I am always sure that you understand my feelings, always sure that you feel sure that across the gulf you reach your hand. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி தொடர்ந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரியும், நீ எப்போதுமே வந்து என்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுட்டுருக்க அப்படின்றது எனக்கு புரியும். யூ ஆர் இன்வல்னரபிள், யூ ஹாவ் நோ அக்கிலஸ் ஹீல். அக்கிலஸ் ஹீல்னா உனக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட்டு, நீ ரொம்ப இன்வல்னரபிளாக இருக்க, உனக்கு நீ எந்த ஒரு வீக் பாயிண்ட்டுமே இல்லை. யூ வில் கோ ஆன் அண்ட் வென் யூ ஹாவ் ப்ரிவேல் யூ கேன் சே அட் திஸ் பாயிண்ட் மெனி ஒன் ஹேஸ் ஃபெயில்டு. நீ அப்படியே தொடர்ந்துனே போவ, ஒரு வாட்டி வந்து நீ சொல்வ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தோற்றுருக்காங்கன்னு சொல்வ. பட் வாட் ஹாவ் ஐ my friend to give you? What can you receive from me? Only the friendship and the sympathy of one about to reach a journey's end. ஆனால் உனக்கு நான் என்ன தருவேன்னு எனக்கு புரியல. என்னோடய நட்பை தர முடியும், என்னோடய சிம்பத்தியை தர முடியும், ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையோட கடைசி பகுதியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I shall sit here serving tea to friends. நான் இங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீ கொடுத்துக்கிட்டு இருப்பேன். I took out my hat. How can I make a cowardly amends for what she has said to me? இப்போ இவர் தொப்பி எடுத்துறாரு, இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. You will see me any morning in the park reading the comics and the sporting page, particularly Ermac. ஏன்னா எப்போதுமே மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கில் உட்காந்துன்னு காமிக்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பேஜோ படிச்சுட்ருப்பேன். An English countess goes upon the stage. A Greek was murdered at a Polish dance. Another bank defaulter has confessed. இந்த நியூஸ் எல்லாம் நான் படிச்சுட்ருப்பேன். I keep my countenance. I remain self-possessed except when a street piano, mechanical and tired returns some worn-out common song with a smell of hyacinths across the garden, recalling things that other people have desired. ஏதாவது ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் தான் நான் வந்து என் பத்திரிகையிலேருந்து கண்ணே எடுப்பேன், இல்லைனா படிச்சுட்ருப்பேன். Are these ideas right or wrong? இப்போ அடுத்த பார்ட். த அக்டோபர் நைட் கம்ஸ் டவுன். இப்போ இது அக்டோபர், ரிட்டர்னிங் ஆஸ் பிஃபோர் எக்ஸப்ட் ஃபார் அ ஸ்லைட் சென்சேஷன் ஆஃப் பீயிங் இல் அட் ஈஸ். இப்போ திரும்பி வந்து இது 3வது வாட்டி அவர் இங்கே வராரு. இப்போவும் வந்து அவருக்கு ஒரு மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாகவும் நட்பாகவும் ஆகலை, பட் இருந்தாலும் அவர் வந்து நிமித்தமாக வந்திருக்காரு. I mount the stairs and turn the handle of the door and feel as if I had mounted on my hands and knees. இப்போ படிக்கட்டு ஏறி அந்த கதவை திறக்கிறாரு. அவருக்கு என்னவோ கையும் காலையும் வச்சு நடந்து வந்த மாதிரி, அதாவது குனிஞ்சு தவழ்ந்து வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஸோ யூ ஆர் கோயிங் அப்ராட் அண்ட் வென் டு யூ ரிட்டர்ன். அது அவங்க பேச்சு மூலமாக நமக்கு தெரியுது இவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு. அவங்க சொல்கிறாங்க, நீ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு தெரியும், எப்போ திரும்பி வர போகிற? பட் தட்ஸ் அ யூஸ்லெஸ் கொஸ்டின். யூ ஹார்ட்லி நோ வென் யூ ஆர் கம்மிங் பேக். யூ வில் ஃபைண்ட் ஸோ மச் டு லேர்ன். ஆனால் இந்த கேள்வி கேட்கவே தேவையில்லை, ஏன்னா நீ எப்போ வர போகிறேன்னு உனக்கே தெரியாது. ஏன்னா அங்கே போனால் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. My smile falls heavily upon the bric-a-brac. இவர் வெறும் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. Perhaps you can write to me. My self-possession flares up for a second. This is as I had reckoned. I have been wondering frequently of late, but our beginnings never know our ends. அவங்க திடீர்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ அங்கேருந்து எனக்கு லெட்டர்ஸ் எழுதலாமேன்றாங்க. இவருக்கு வந்து இது மாதிரி ஏதாவது கேட்டுடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுருக்காரு. இப்போ வந்து அது மாதிரி அவங்க நிஜமாக கேட்டுட்டாங்க. Why we have not developed into friends? அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க, நம்ம ஏன் நெருங்க நட்பர்களாக ஆகலை? ஐ ஃபீல் லைக் ஒன் ஹூ ஸ்மைல்ஸ் அண்ட் டேர்னிங் சம் ஷால் ரிமார்க் சடன்லி எஸ் எக்ஸ்பிரஷன் இன் அ கிளாஸ். இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. மை செல்ஃப் பொசிஷன் கட்டர்ஸ், வி ஆர் ரியலி இன் த டார்க். For everybody said so, all our friends, they all were sure our feelings would relate so closely. I myself can hardly understand. அந்த பெண்மணி தொடர்ந்து சொல்கிறாங்க, ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆவோன்னு. நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. We must leave it now to fate. ஒருவேளை அது அப்படி தான் இருக்கணும்னு இருக்கோ என்னவோ. You will write at any rate. ஆனால் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு எழுதுவ. Perhaps it is not too late. I shall sit here serving tea to friends. ஏன்னா இன்னும் வந்து காலம் வந்து ரொம்ப கடந்து போல் நான் இங்கே உட்காந்து நண்பர்களுக்கு டீ கொடுத்துட்ருப்பேன். And I must borrow every changing shape to find expression. Dance like a dancing bear, cry like a parrot, chatter like an ape. Let us take the air in a tobacco trance. Well, and what if she should die some afternoon? அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் மனசில் தோணுது, திடீர்னு ஒரு மத்தியான வேலையில் இவங்க இறந்துட்டாங்கன்னா, ஆஃப்டர்நூன் க்ரே அண்ட் ஸ்மோக்கி, ஈவினிங் எல்லோ அண்ட் ரோஸ், ஷுட் டை அண்ட் லீவ் மீ சிட்டிங் பென் இன் ஹேண்ட். அவங்க இறந்துடுவாங்க, நான் ஒரு பேப்பர் பேனை வச்சுக்கிட்டு
நான் உட்காந்து யோசிச்சுட்ருப்பேன் என்ன எழுதுறதுன்னு. வித் த ஸ்மோக் கம்மிங் டவுன் above the house tops, doubtful for a while, not knowing what to feel or if I understand or whether wise or foolish, tardy or too soon. Would she have not have all the advantage after all? இப்போ அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் என் மேலே ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா வந்து என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த பெண்மணியோட கடைசி தருவாயில் அவங்க இருக்கும்போது கூட நம்ம அவங்களுக்கு எழுதலையேன்ற உறுத்தல் இருக்கும். This music is successful with a dying fall. Now that we talk of dying, and shall I have the right to smile? இப்போ இறப்பை பற்றி பேசுகிறதுனால நான் இப்போ ஸ்மைல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த போயம் அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.